மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். நினைவிடத்திற்கு செல்பவர்களிடம் விசாரித்துவிட்டு காவல்துறையினர் அனுமதித்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடம் முன்பாக காவலர்கள் அதிக அளவு தடுப்புகளை வைத்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் கலைஞர் நினைவிடத்தில் அனுமதிக்க உள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவலர்கள் அதிக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் கலைஞர் நினைவிடத்துக்கு வரக்கூடிய பார்வையாளர்களுடைய அவருடைய பெயர், தொலைபேசி எண், எங்கிருந்து வருகிறார்கள் உள்ளிட்ட விவரங்களையும், எத்தனை ஆண்கள் வருகிறார்கள், எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள் உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்து அவர்களை குறிப்பேட்டில் குறித்துக் கொண்டுதான் அதற்கு பிறகாக தான் பார்வையாளர்களை உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். ஏற்கனவே ரிப்பன் மாளிகை, தலைமை செயலகம், கலைஞர் நினைவிடம், குளத்தூர் சட்டமன்ற அலுவலகம், மேயர் பிரியாவுடைய வார்டு அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள்ல தூய்மை பணியாளர்கள் 100வது நாள் போராட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு இடங்கள்ல காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில கலைஞர் நினைவிடத்துல கலைஞர் சமாதிக்கு முன்பாக மனு அளித்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில மெரினா கடற்கரையில காலை முதலே பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்பொழுது கலைஞர் நினைவில் வரக்கூடிய பார்வையாளர்களுடைய விவரங்களை கேட்டறிந்து, தொலைபேசி எண்களை கேட்டறிந்து அது குறித்து வைத்ததற்கு பிறகாக தான் பார்வையாளர்களை காவல்துறை தற்பொழுது உள்ளே அனுமதித்து வருகிறது. 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தூய்மை பணியாளர்களுடைய 100வது நாள் போராட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தக்கூடிய நிலையில 5க்கும் மேற்பட்ட இடங்களிலுமே காவல்துறை தடுப்புகளை வைத்து பாதுகாப்பையும் பலப்படுத்தி இருக்கிறது.